அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. அதிமுக அழிவு நிலைக்கு காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி இல்லை விஜயின் அரசியல் வருகையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதிமுக தொண்டர்கள் ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, டிவிக்கு தரப்பு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, மக்கள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு குழப்பமான சூழல் இருக்குது. அதிமுக முக்கியமாக இவ்வளோ பெரிய வீழ்ச்சி காரணம் யார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஜெயலலிதா, எம்ஜிஆர் உருவாக்கி இவ்வளோ 50 ஆண்டுகள் காலம் மிக அரசியல் சாம்ராஜ்யத்தில் எதிர்கட்சி இல்லாட்டி ஆளுங்கட்சின்னு மாற்றி மாற்றி உட்காரக்கூடிய சூழலில் இன்னைக்கு ஆளுங்கட்சி லைன்லும் இல்லை, எதிர்கட்சி லைன்லும் இல்லை, மிக குழப்பமான சூழலில் இன்னைக்கு அதிமுக இருக்குது. என்ன செய்ய போகலாம்? விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாமா? என்ன செய்யலாம்னு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது. 2026 சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது அதிமுகவுக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக எப்படி முதலமைச்சர் ஆனார், அவர் சந்தித்தபடி அடுத்தடுத்த தேர்தல்களை எப்படி தோல்வியை சந்தித்தால் என்பது எல்லாருக்கும் தெரியும். 2026 சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றலாம். தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் நான் தான் எடப்பாடி பக்காவாக மக்கள் மத்தியில் பில்டப்லாம் பண்ணார். அந்த பில்டப் பண்ணுறோமோ பீலா விடுறோமோ என்னாச்சு தெரியும். கடுமையான தோல்வி, எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி. இப்போ அதிமுகவில் யார் அடுத்த பொதுச்செயலாளர்னு இப்போ உள்கட்சி குழப்பம் ஏற்பட்டுருச்சு. இதில் மிக முக்கியமான விஷயம்னா எல்லா பேருமே தொங்கு சட்டசபை தமிழ்நாட்டில் அமைந்து விட்டது. யார் இப்போ டிவிகேக்கு ஆதரவு கொடுப்போம் குழப்பத்தில் இருக்கேன். ஒரு தரப்பில் அதிமுக இல்லைங்க, நம்ம நிம்மதிக்குன்னு 5 வருஷம் ஆட்சி இல்லாமல் போயிட்டோம், திரும்ப இன்னும் 5 வருஷம் ஆட்சி இல்லாமல் போயிட்டோம்னா அதிமுக இருக்கிடம் தெரியாமல் போயிடும், நம்ம டிவிக்கு ஆதரவு கொடுப்போம், ஒரு மந்திரி சபையில் முக்கியமான ஒரு இலாக்கள் வாங்கி நம்ம ஆட்சியை நடத்துவோம். ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அப்படித்தான் நம்ம வெல்ல முடியும். அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சரியாக செய்தால் தானே களத்தில் எல்லா பேரும் வேலை பார்ப்பாங்க. ஏற்கனவே நம்ம 5 வருஷம் ஆட்சியில் இல்லை, கட்சியில் கீழ் மட்டத்தில் ஒரு போய் வேலை செய்யலை. இன்னும் 5 வருஷம் நம்ம வேலை செய்யாமல் இருந்தோம்னா கட்சி அடியோடு காலியாயிரும். நம்ம கட்சி இந்த இடத்துல இப்போ திமுகவும் டிவிகேக்கும் கொடியை நாட்டிடுவாங்க. நம்ம கட்சி நீ எந்திரிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பள்ளத்துக்கு போயிடும். அதனால என்ன சொல்கிறோம்னா, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இது போன்ற முன்னாள் அமைச்சர்களாம் இன்று போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து, அண்ணே வேறு வழியெல்லாம் கிடையாது, நம்ம நேராக போய் டிவிக்கு ஆதரவு கொடுத்துருவோம், கூட்டணி ஆட்சி அமைத்து நம்ம ஒரு மந்திரி சபை அமைச்சு நம்ம வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய காலங்களில் கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பார்ப்போம். 2031 அதிமுகன்ற கட்சி இல்லாமல் போயிடும். என்ன பார்த்துங்க, நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, இல்லைன்னா அடுத்த முடிவு நாங்கள் எடுத்துருவோம்னு இன்றைக்கி எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பெரிய குழப்பமாக அச்சம் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு காரணம் யார்? உப்பு தின்னவே தண்ணி குடிச்சே ஆகணும். எடப்பாடி பழனிசாமி 2017 பொறுப்பேற்ற முன்னாடி கிட்டத்தட்ட எவ்வளோ பேர்த்த கட்சியிலிருந்து நீக்கியிருக்கார். அங்கே நீக்கின பாதி பேர் டிவிகேலையும் பாதி பேர் திமுகலையும் இன்றைக்கி எம்எல்ஏ இருக்காங்க. இன்னும் இருக்க கொஞ்சம் பேர்த்தையும் நீக்கிட்டா கட்சியில் ஒரு ரூபாய் ஆளு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் கடைசி வரைக்கும் பொதுச் செயலாளர் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக கட்சி நிர்வாகி பேச்சை கேட்கணும். இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானத்தை போட்டு வெளியேற்றினார்ல, இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி நீக்கப்படுவார் என்பது அதிமுக வட்டாரத்தில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. இந்த முறை எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் அஸ்திரம் என்ன ஆகப்போகிறது, அடுத்த அரசியல் வாழ்க்கை என்ன ஆகப்போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சராக இருந்தார். அவங்க சொல்கிற மாதிரியே இன்னைக்கு டிவிகே கூட்டணியில் போய் இருந்தாலும் அங்கே ஒரு பிரச்சனை. முதலமைச்சராக விஜய் இருப்பார், துணை முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாங்கன்னு கூட வச்சுங்க. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்குவாங்களா? நான் ஏற்றுக்கிற மாட்டேன்ப்பா, எனக்கு நான் ஏற்கனவே முதலமைச்சர்களாக இருந்திருக்கேன், இனிமேல் போய் நான் துணை முதலமைச்சர் இருந்தால் எனக்கு மரியாதை இருக்காது. அதனால முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் நீங்கள் அமைச்சர் ஆகிக்கங்க, நான் கட்சியை மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அங்கே ஒரு கொஸ்டின் உருவாகுது. அங்கே இன்னொரு கோஷ்டி பூசை உருவாக வேண்டிய சூழல் உருவாகிடும். அந்த கோஷ்டி பூசை நம்ம சரி பண்ணுறதுக்கு பிரச்சனை வரும். என்ன செய்யலாம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மிக மும்புறமாக யோசிக்க ஆரம்பிச்சாராம். நீங்கள் ஒரு முடிவை சொல்ல வச்சுங்க, 47 எம்எல்ஏல நாங்கள் 30 பேர் 34 கூட்டு போய் டிவிக்கில் இணைஞ்சிருவோம், நீங்கள் என்ன வேணால் செய்வோம். அப்படி நான் இணைய முடியாட்டினா கூட அதிமுக பிளவு விட்டு 2ஆக செயல்படும், நீங்கள் ஒரு தரப்பில் செயல்படுங்க, நாங்கள் ஒரு தரப்பில் செயல்பட போகிறோம்னு சிவி சண்முகம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த மன்னிப்பு கிடையாது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நம்ம வெற்றி பெறணும், அதுக்குண்டான வேலையை பார்க்குற வழியை பாருங்கள், இல்லைன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும்னு யார் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதிமுக இந்த நிலைமைக்கு வர காரணம் யார் அப்படின்னு பேசினா, முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோதான் சொல்லணும். அன்னைக்கு இதேமாதிரி ஓபிஎஸ் கட்சிக்கு நுழைஞ்சப்போ ஓபிஎஸ் மேலே பல குற்றச்சாட்டை சொல்லி ஓபிஎஸை வெளியேற்றிட்டாங்க, திமுக போயிட்டாரு. அதேமாதிரி வைத்தியலிங்கம் இன்னைக்கு அதிமுக நீக்கப்பட்ட பல பேர் மாற்று கட்சியில் போய் எம்எல்ஏவாக இருக்காங்க, இன்னைக்கு டிவிகேல போய் அங்கே அமைச்சராக ஆக போகிறாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் அவர் தான். அது மட்டும் இல்லை, ஒரு சதுவாதிகாரி போல
எல்லாத்தையுமே கட்சியிலிருந்து நீக்கிறது மட்டும்தான் முதல் வேலையை செஞ்சார். கட்சியில ஒரு பயல சேர்க்கல. இன்னும் இருக்க கொஞ்சம் ஆளுகள எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டா கட்சி அடியோட கலைஞ்சிரும். எம்ஜிஆர், ஜெயலலிதா அவ்வளோ பிரச்சனை தாண்டி தமிழ்நாட்டில பலமுறை ஆட்சி அமைத்த கட்சி. இன்னும் ஜெயலலிதா அவங்க இறந்த பின்னாடி 100 ஆண்டுகள் வளரக்கூடிய கட்சி சொல்லிட்டு போனாங்க. ஆனா ஜெயலலிதா அவரை இறந்து 10 ஆண்டு கூட முழுமையாகல. அதுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி ரொம்ப கடுமையான பள்ளத்துல அதிமுக இருக்கு. எது நடக்குதோ இது கண்டிப்பா நடக்க போகுது. அதிமுக பிளவுபட்டாலும் எடப்பாடி பழனிசாமி காலி. அதிமுக போய் டிவிகேவோட ஜாயின் பண்ணி கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் காலி. என்ன செய்ய போற எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இவரோட அரசியல் அஸ்திரம் இனிமேல் வீழ்ச்சி நோக்கி போகிறாரு. என்ன செய்ய போறான்னு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா விஜய் ரொம்ப ஹாப்பியா இருக்காராம். அப்பாடா முதல் நம்ம சட்டமன்றத்தில் நின்னோம், பெருவாரியான வெற்றியில் வெற்றி பெற்றோம். எப்படியோ நினச்ச மாதிரி அதிமுக திமுகவை காலி பண்ண நினச்சோம், முழுசாக காலி பண்ணிட்டோம். நம்ம சொன்ன மாதிரியே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே டிஎம்கே தான் அதிமுகவை உள்ளேயே கொண்டு வர இதோட அடியோட அதிமுக காலி பண்ணிட்டு நம்ம நினச்ச சக்ஸஸ் பண்ணிட்டோம். நம்ம தான் அப்படின்னு விஜய் ரொம்ப ஹாப்பியாக இருக்காராம். என்ன செய்யறது, எடுத்தோடனே முதலமைச்சர் எல்லாமே கிடைக்கவனுக்கு தான் கிடைக்கும், ஏசி காத்துன்ற மாதிரி நம்ம ஆளுக்கு எல்லாமே பக்காவாக கிடச்சிருச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் சினிமா துறையில் அவர் பல்வேறு சாதனையெல்லாம் படைச்சிருக்கல. அதுக்காண்டி மக்கள் கொடுத்த மகத்தான வெற்றி தான் இந்த முதலமைச்சர் பதவி. இனிமேல் எல்லா பேரும் 25 வருஷம் சினிமாவில் உழைச்சா கண்டிப்பாக முதலமைச்சர் பதவின்னு நாங்கள் சொல்ல டிவிக்கு நிர்வாகி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இனிமேல் தான் 7ஆம் தேதி நாளைக்கு ஜோசியர் சொன்ன மாதிரி நாளைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்க போகிறார். இன்னும் ஒரு சில மாதங்களில் விஜயின் ஆட்சி எப்படி இருக்க போது, எவ்வளோ மாற்றம் கொண்டு வர போகிறார், இல்லை பழைய மாதிரி டாஸ்மார்க்கை 10 ரூபா கூட வைக்க போகிறாங்களா, இல்லை 24 மணி நேரம் டாஸ்மார்க் செயல்பட போதா, மலையில் வெட்டி எடுக்க போகிறாங்களா, டாஸ்மார்க்கில் இனிமேல் டாஸ்மார்க் கடைகளை எங்களுக்கு சொந்தம், நாங்கள் ஆளுங்கட்சி நாங்கள் போய் சண்டை போட போகிறாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்வி இப்போயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலின் அடுத்த நகர் என்ன செய்ய போகிறார், இல்லை அதிமுக நடக்கக்கூடிய உள்கட்சி பூசல் என்ன செய்ய போகிறார், டிவிகே கூட்டணிக்கு போக போகிறான், இல்லை இந்த கூட்டணி அப்புறம் முழுமையாக தன் கண்ட்ரோல் வைக்க போகிறான், என்ன செய்ய போகிறான்னு பெரிய ஆர்வம் எதிர்பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. எடப்பாடியின் அடுத்த அரசியல் நகர்வு என்னவாக இருக்க போகிறது, இல்லாட்டி இதெல்லாம் அரசியலை சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கூட்டணிக்கு போக போகிறாங்களா, என்ன நடக்க போகுது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பார்ப்போம் அடுத்த அதிமுக நகர்வு என்னவாக இருக்க போகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொதுச்செயலாளர் பதவி தப்புமா, அதிமுகவில் குழப்ப சூழலாக சரியாகும் என்பதை பொறுத்திருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.